ஓ செல்வங்களே, உங்களுக்கு காலை வணக்கம். தாத்தா, இறைவா, முதலில் உமக்கு வணக்கம். பிறகு உமது பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா அமைதியாக உட்காந்துன்னுக்கிறீங்க? சொல்லுவாங்களே, ஒரு வீடு ஒரு வீடு உபயோகத்தில் இல்லாமல் அதை மூடி வைத்து விட்டிருந்தாலும் அல்லது அப்படி மூடி வைத்திருந்தால் அதில் பல நாட்களுக்கு பிறகு பல பூச்சிகள், ஸ்பைடர், பாம்பு, பல்லி, பாசை இவைகள் ஆக்கியபை பண்ணிக்கின்னு அந்த வீட்டில் நுழைஞ்சின்னு இருக்கும். உபயோகத்தில் இல்லாமல் அமைதியாக இருந்தால். அதே மாதிரி ஒரு இடம் காலியாக இருந்தாலும் கூட அதில் போய் காற்று நுழைந்து கொள்ளும். அப்படி என்றெல்லாம் சொல்வார்களே தாத்தா, நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் தலையில் ஏதாவது இந்த மாதிரி பிசாசின் அழுக்குகள், கெட்ட எண்ணங்கள் அல்லது ஏதாவது உங்கள் தலையில் நுழைந்து கொண்டிருக்குமே, அமைதியாக இருக்கிறீர்களே தாத்தா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏற்படுகிறதா? ஆம் சொல்கிறீங்களே. எஸ், நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். அப்போது ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. கற்பனை சிந்தனை என்னென்னா, இந்த ஒரு பேக்கேஜ் சொல்லலாமா? வேறு ஏதாவது வார்த்தைகள் இருக்கிறதா? ஓகே, இப்போ பாருங்கள், கடவுள் படைத்தார். கடவுள் என்பவர் ஒருவர். அவர் படைத்த படைப்புகள் பல. அந்த பேக்கேஜில் உலகத்தை படைத்தார், ஆகாயத்தை படைத்தார், அதில் உள்ள பல கிரகங்களை படைத்தார், நட்சத்திரம், சூரியன், நிலா போன்றவைகளை படைத்தார், மோட்சத்தை படைத்தார், நரகத்தை படைத்தார், மனிதர்களை படைத்தார், மனிதர்களுக்குள்ளே நல்ல எண்ணங்களையும் கெட்டிய எண்ணங்களையும் படைத்தார், பலவிதமான பறவைகள், மிருகங்கள், செடி, மரம், கொடி, இவைகள் எல்லாம் நாம் காணும் அனைத்தையும் படைத்தார் கடவுள். ராஜன், பரலோக ராஜா, இவைகள் எல்லாம் ஒரு பேக்கேஜ். இவைகள் எல்லாம் ஒரு பேக்கேஜ். அப்படி இருக்கும்போது என் மனசில் எல்லாம் தோணுச்சுன்னாக்கா, ஐடில் மைண்ட் இஸ் த டெவல்ஸ் ஒர்க் ஷாப். பேய்கள் நடமாடும், பேயுடைய ஒர்க் ஷாப், அந்த பேய்கள் வேலை செய்ய இடம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி என்னுடைய மைண்டு சைலண்ட்டாக இருக்கும்போது இந்த யோசனை வந்தது. இவைகள் எல்லாம் ஒரு பேக்கேஜ். கடவுள ராஜ்யம் கண்ணுக்கு எட்டிய தூரம், மனதிற்கு எட்டிய தூரம், படைப்புகள் எல்லாம் அவருடைய ஒரு பேக்கேஜ். எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா, அந்த பேக்கேஜுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜ் இருக்குமா? இருக்கும். கடவுள் ராஜ்யம் அதில் அடங்கியது. மோட்ச ராஜ்யம், நரக ராஜ்யம், இது அது பல அனைத்தையும் கடவுள் படைத்த அனைத்தும் ஒரு பேக்கேஜ், ஒருவருக்கு சொந்தமானது. அதே போலத்தான்
அடுத்து இன்னொரு பேக்கேஜ் இருக்குமா? ஒருவேளை இருக்கும். கடவுள் ராஜ்யத்திற்கு அடுத்த பிறகு வேற ஒரு ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு என் மனசில் வந்துச்சு. அனைத்து படைப்புகளும் சொர்க்கம், நரகம் இவைகளெல்லாம் ஒரு பேக்கேஜ், ஒருவருடைய ஆட்சிக்குள்பட்டது. அந்த ஒரு ஆட்சி, அதுக்கு ஒரு ராஜா, அவருக்கு பேர் கடவுள், முப்பெரும் கடவுள். இவைகளெல்லாம் ஒரு பேக்கேஜ். அதே போல் இந்த வானுலகம் பெரியது, மிகவும் பெரியது. இந்த உலக ராஜ்யமோ மோட்ச ராஜ்யமோ இவைகளெல்லாம் சேர்த்தால் கூட அந்த வானுலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே இருப்பதை போல் நாம் வைத்துக்கொள்ளலாம். வானகம், வானம், ஆகாயம் மிக பெரியது. அப்படின்னு இருக்கும்போது இந்த கடவுள் ராஜ்யத்திற்கு அடுத்த ஒரு ராஜ்யம் இருக்கும் என்று எனக்கு மனசில் தோன்றுகிறது. எப்படி ஒரு ஏதோ நமக்குள்ள இந்த உலகத்தில் ஒரு பல அரசுகள், பல நாடுகள், பல நாடுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, இந்த ஆகாயத்தில் ஒவ்வொரு நாடை போல் ஒவ்வொரு ராஜ்யமும் இருக்கலாம். அதில் ஒரு ராஜ்யம் கடவுள் ராஜ்யம். அதே போல் வேறொரு ராஜ்யம் இருக்கும் என்று எனக்கு மனசில் தோன்றுகிறது. தாத்தா, நீங்கள் சொன்னது கரெக்ட் தாத்தா. ஐடில் மைண்டு டெவல்ஸ் ஒர்க் ஷாப்ன்றாங்கல்ல, ஒர்க் ஷாப் பேய்ங்க உங்கள் தலையில் என்ன ஒரு மைண்டை கொடுத்துருக்கு பாருங்கள் தாத்தா. ஆம் சொல்கிறாங்களே, அதைத்தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது இன்னொரு ராஜ்யம் இருக்கும். இவருடைய ராஜ்யம் மிகப்பெரியது. சொர்க்கம், நரகம், உலகம், பரலோகம், பரலோக ராஜ்யங்களும் எல்லாம் அவருடைய சேர்ந்தது. அது ஒரு பேக்கேஜ். அதே போல் இன்னொரு பேக்கேஜ் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தாத்தா, என்ன தாத்தா பேசுகிறீங்களோ காலையில்? ஆம் சொல்கிறாங்களே, கடவுள் ராஜ்யத்தை போல் இன்னொரு ராஜ்யம் இருக்கும். அப்படி யோசனை இருக்கும்போது இவர் சில இடத்துல சொல்லிக்கிறாரு, நான் ஒருவனே கடவுள், என்னை இன்றி வேறு கடவுள் இல்லை. அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அது எனக்கு மனசில் வந்துச்சு. ஆமாம், இவர் சொல்கிறாரு என்னை இன்றி வேறு தெய்வம் இல்லை அப்படி என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது நம்ம அவருடைய கட்டுப்பாட்டுக்கு, அவருக்கு படைப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். அவர் சொல்வதை நாம் கண்மூடிதனமாகவே ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கொள்ள வேண்டும். நான் நினைப்பது போல் மற்ற பேக்கேஜுங்களாக இருக்காது, இது ஒரே பேக்கேஜ் தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் சரி செய்துக்கல. இருந்தாலும் என் மனசு ஒத்துக்கலை. கடவுள் ராஜ்யம், இந்த ராஜ்யத்தில் இவருடைய ஆட்சி தான், இவரை விட்டால் வேறு இல்லை. இந்த காட்டுக்கு வர ஒரு சிங்கம் தான் இருக்கிறது. இந்த காட்டுக்கெல்லாம் ராஜா ஒரு சிங்கம். இந்த நாட்டுக்கெல்லாம் ஒரு தலைவன். இந்த உலகத்திற்கெல்லாம் அனைத்திற்கும் பரமபிதா ஒருவர் இருக்கிறார் என்று நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு அண்ணன்ட்ட பார்த்தா இன்னொரு ராஜ்யம், அவருக்கு கடவுளின் பேர் இருக்காது. அவருக்கு கடவுள் ராஜ்யம் என்று இருக்காது. வேறு ஏதோ ஒரு பேரில் ஒரு ராஜ்யம் இருக்கலாம். அது கண்ணுக்கு எட்டாத தூரத்தில், மனதிற்கு
எட்டாத தூரத்திலும் அடுத்தபடி இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் மனசில் வந்ததை சொல்கிறேன். மனசில் 1000 வரும், அதில் ஒன்று. அதனால் என்னடா தாத்தா வர வர இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. மனசில் வந்தது 1000ல் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்களை நம்புங்கோ என்றும் உங்கள் தலையில் நான் போடுறேன்னு ஒன்றும் இல்லை. மனசில் வந்ததை சொல்கிறேன். அது 100% தவறான எண்ணம் என்றும் இருக்கலாம். ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம். நமது கடவுள் ராஜ்யத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்கலாம். அப்படி யோசிக்கிறேன். அதுக்கு மேலே நான் பேச விரும்பவில்லை. வணக்கம்.